கொடி கட்டி அவன், மைசூர் கட்டி அவன், நீ வாங்க உட்காந்து 4 பேர் சாலை உடச்சு சாலை வேடிக்கை பார்க்க கிரிக்கெட் வர. நீ செய்வதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க நான் பைத்தியக்காரன் அல்ல என்றும் உன்னை தொலைத்து விடுவேன் எனவும் முன்னாள் அதிமுக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். மைசூர் கட்டி அவன், நீ வாங்க உட்காந்து 4 பேர் சாலை உடச்சு சாலை வேடிக்கை பார்க்க கிரிக்கெட் வர. எவ்வளவு அண்ணாதிமுக ஒரு அசத்து மாதிரி, அண்ணாதிமுக ஒரிஜினாலிட்டி மாதிரி வகைசேல் தெரியாதா? நீ அம்மா பேச அம்மாவை என்னன்னா அசிங்கமா பேசுற வீடியோ இருக்கு மேல பேசுறது. நாங்க அப்படி இல்லையே, புரட்சித்தல் எம்ஜிஆருக்கு 5 கோட்டை வாசல போய் காலில் வந்து அன்னைக்கு காலில் வரும்போது கூட இருந்தவங்க 2 பேர் முன்னோடி இருக்காங்க கோயிலுக்குள்ள பத்ராஜ் ராமச்சந்திரன். நான் தான் வந்து எல்லாரும் போன 40 பேர் வெளியே நிற்கிறாங்க. நான் ஓடிக்கு தலைவர் எம்ஜிஆர் காலில் வந்து தலைவர் கூப்பிடுறேன். இது என்ன வரலாறு? உனக்கு என்ன வரலாறு? எத்தனை பேர் காலில் வந்த? நான் அதிமுக ஒரே கட்சி, எம்ஜிஆர் தொண்டன், புரட்சித்தல் எம்ஜிஆர் வெம்பப்பாடி கேம் திறக்கும் போது கொடியை கட்டி ராமேஸ்வரம் கடமலை கவனிச்சு விழுந்தவரானு. அன்னைக்கு செத்துருந்தா 30 இருக்கும். அதிமுக ரத்தம் என் உடம்புல ஓடுது, உனக்கு இத்தரத்தை ஓடுது. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமாய் உனக்கு நீ வந்து ஏன் சொல்லுங்க? எனக்காக உயிர் கொடுத்து நின்றவன், போராடுவன், என்னை எழுத்தாப்புறம் மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு அமைச்சராக ஆக்கப்பட்டவன். புரட்சி தலைவர் எடப்பாடியால் இன்றைக்கு மாநில அமைப்பு சாரா உருவாக்கக்கூடிய அமைச்சராக தொடர்ந்தவன். இன்றைக்கு எடப்பாடியுடைய தலையில் இருக்கக்கூடிய வீரவாதங்கள், தென் மாவட்ட வீரவாதங்கள் ஒன்றாக நான் இருப்பேன். கட்சி வெற்றி வந்தாலும் தோல்வி இருந்தாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் நான். சில பேர் விரோதாரம் கொடுத்துருக்க விருதுல குருல மன்னனா அதிமுக இருக்கிற திமுகவுக்கு நான் குருல மன்னனா. என் கூட இருக்கிற வாழையை வரலாம். எங்களை அழித்து நிற்பவரை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.